அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மற்றும் ஒரு மாலை பொழுதில் ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியிலே ஒரு கலைஞரை அழைத்து வந்திருக்கின்றோம், ஒரு நடிகையை அழைத்து வந்திருக்கின்றோம். கடந்த காலங்களிலும் நாங்கள் நடிகைகளை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருந்தோம். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு நடிகையை அழைத்து வந்து தற்போது இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்கின்றது இந்த கலைத்துறையில். அது மட்டும் இல்லாமல் பல பிரச்சனைகள் இருக்கின்றது. கலைத்துறைக்கு ஏன் பெண்கள் வருவது குறைவு என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. இப்படி நிறைய கேள்விகளுக்கான விடை இன்றைய நிகழ்ச்சியில் கிடைக்கப் போகின்றது. எனவே இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம் அழைத்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினராக சிரேஷ்ட நடிகை எம்எல் ஈஸ்வரி அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு. வணக்கம். வணக்கம். ஸ்டார் தமிழ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். நான் நடிகை எம்எல் ஈஸ்வரி. சரி, உண்மையிலேயே ஒரு சிரேஷ்ட நடிகை. நீங்கள் கிட்டத்தட்ட எத்தனை வருட காலம் இந்த கலைத்துறையில் இருக்கிறீங்க? நான் வந்து 1989 திரு ஜனரஞ்ச எழுத்தாளர் திரு மொழிவாணன் ஐயா அவர்களோட முத்துச்சரம் நிகழ்ச்சியில் அரசு ஒரு தொலைக்காட்சியில் அவர் ஒர்க் பண்ணி கொண்டிருக்க நேரம் எங்களுக்கு அந்த அதுவும் ஒரு பத்திரிகையில் அவர் நடிகை தேவைன்னு சொல்லி நான் அதில் எழுதி போட்டதுனால அதில் போனதோடய எனக்கு நேரடியாகவே ஷூட்டிங் தான். அதில் இருந்து பல பாடல்கள், இங்கே இலங்கையில் படித்த பாடல்கள், இந்தியா பாடல்கள் அப்படின்ட்டு சொல்லி நாடகங்கள் எல்லாம் செஞ்சு கொண்டு அப்படியே வந்தோம். அதுக்கு பிறகு ஒளி அது எனக்கு மிச்சம் டான்ஸில் தான் கூடுதலாக இருந்துச்சு. அப்போ அந்த நேரம் இருந்தார் அது ஒளி தந்தைன்னு சொல்லி சோமசுந்தரன். அப்போ அவர் வந்து என்னை எடுத்து அதுக்கு பிறகு தான் பல நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொண்டு போயிட்டு அதில் கொஞ்சம் அப்புறம் மேடை நாடகங்கள், மேடை ஒளி அது 90 95 காலப்பகுதியில் இந்த ஒளி வந்து பயங்கரமாக நல்ல வரவேற்பு கைத்தட்டல் கிடைக்கும். ஆனால் நான் அந்த 86லேருந்து 90 வரைக்கும் தான் என் கலை நிகழ்ச்சிகள் போய்க்கொண்டு அதுக்கப்புறம் நான் மேரி பண்ணதோட அது அப்படியே நின்றுட்டு அப்புறம் நான் அதுக்கு இடையில் வந்து ஒரு சிங்கள திரைப்படம் நடிச்சிருக்கிறேன். மிஸ்டர் மாப்பிட்டிகம சீனேந்திகே என்னன்னு சொல்லி அதில் சனத், வீணா ஜெயக்கொடி, அமில, உதாரியம், சனத் குணத்திருக்க. அப்போ அவங்களோட நான் நடிச்சிருந்தேன். அந்த படமும் திரையரங்குகளில் போச்சு. சில தொலைக்காட்சி ஆண்டு அந்த திரைப்படத்தில் நடத்தீங்க. அது வந்து போச்சு வந்து நான் கொஞ்சம் இடையில் கொஞ்சம் இருந்து அது இருக்கும். ஒரு அது 2007, 8 தான் அந்த மாதிரி அந்த இதுகளை நடித்தேன். அதே மாதிரி ஒரு இந்தியன் திரைப்படமும் எனக்கு கிடைச்சிச்சு. அது எங்களோட யுனைதீன் சாரும் சுதாகரும் அவங்க சேர்ந்து, அது இந்தியாவும், அதாவது கூட்டு தயாரிப்பு இல்லாட்டி அது ப்ரைவேட்டாக என்ன செஞ்சாலும் தெரியும். அது நாங்கள் அதை நடித்து அந்த படம் வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் அது ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக அழகாக போச்சு. அதாவது உங்களுடைய அந்த நீங்கள் சொன்ன அந்த காலப்பகுதி 87, 90 காலப்பகுதியில் ராமதாஸ் அவர்கள் இருந்தார், மரிக்கார் ராமதாஸ். ஆமாம். அப்போ அவருடைய நடிக்க வாய்ப்பு எப்போது கிடையாது? அவரோட வாய்ப்பு வந்து எனக்கு இந்த அரசு தொலைக்காட்சியில் பொங்கலுக்கு பொண்ணுக்கு தங்க மனசு என்று எனக்கு ஒரு ட்ராமா, அப்போ அது டெலிகேஸ் ஆகிச்சு. அப்போ அப்புக்குட்டி ராமதாஸ், ராஜகோபால் அவங்க எல்லாம் அந்த ஒரு அது செல்வஜோதி அக்கா எல்லாரும் இருந்தாங்க. அப்போ அது ரொம்ப நல்லா போச்சு. நல்ல காமெடி நாடகம் உண்டு. அதுவும் நான் அவரோடையும் நடிச்சிருக்கிறேன். அப்போ பிஹெச் அப்துல் அமீரா அவர் சார் அவரும் அதுக்கு வந்து எங்களுக்கு அந்த எழுதி அந்த நாடகத்தை ப்ராக்டிஸ் வசனங்கள் எல்லாம் எழுதி நல்லா அழகாக அது போச்சு அந்த நாளில். அந்த காலத்தில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பொறாமைன்னு இருக்கலை. அதாவது பெரியவங்களும் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்து நண்பர்களாக இருக்கட்டும், அதாவது கூட்டு சேர்ந்து வேலை செஞ்சாங்க. இப்போ அது அப்படி குறைவு இல்லையா பார்க்கலாம்? அந்த காலத்தை நீங்கள் சொல்லுங்களேன், எப்படி நீங்கள் அந்த பெரிய இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பிஹெச் அப்துல் ஹமீட் அவர்கள் உலக அறிவிப்பாளர், தமிழ் மொழியை அழகாக உச்சரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து எங்களுடைய. அப்படிப்பட்ட ஒருவர் வந்து இந்த மாதிரி நாடகங்களுக்கெல்லாம் வந்து வசனங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறது பெரிய விஷயம். அந்த அனுபவத்தை வந்து சார் அது சொல்ல போனால் அந்த நேரம் வந்து அப்படி ஒரு ஒத்துமை இருந்துச்சு, அவங்களுக்கு ஒரு முயற்சி இருந்துச்சு. நாங்கள் இப்படி ஒரு நடிகைகளை கொண்டு வரணும், அவங்களுக்கு நாங்கள் இந்த உச்சரிப்புகளை சொல்லி கொடுக்கணும், இந்த நாடகம் இப்படித்தான் அமையணுன்றெல்லாம் நல்லா அழகாக ஒத்துமையாக கலைஞர்கள்ன்ற சொல்கிறது அந்த நேரம் அப்படி ஒரு ஒத்துமையாக இருந்துச்சு.
போட்டி பொறாமை போட்டி பொறாமல் இருக்கல. ஏன்னா ஃபேஸ்புக் இல்லை. அந்த அது உண்மை. ஸோ நீங்கள் நல்ல நினைவுபடுத்துனது. ஃபேஸ்புக் இல்லை, இந்த ஃபோன் இல்லை, அதனால அது வந்து ஒரு பொறாமை போட்டி அது எல்லாமே இருக்கல. அதனால அது எங்களுக்கும் தெரியாது. நாங்களும் அழகாக நாங்கள் அப்படி நடிச்சிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் நான் அந்த மேரி பண்ணதுக்கு பிறகு கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு திருப்பி நான் இடையில வர்ற நேரம் இப்போ நான் கொஞ்சம் சரி இப்போ பிள்ளைகளெல்லாம் வளர்த்து விட்டேன். எந்த ஆண்டில் நீங்கள் அதாவது திருமணம் முடித்த பிறகு நீங்கள் மீண்டும் கலைத்துறைக்கு எப்போ வாரீங்க? நீங்கள் வந்தது 2015 எங்களோட எம்என் நசார் ப்ரொடக்ஷனில் அவர் பெரிய மாபெரும் கலை நிகழ்ச்சி ஒன்று செஞ்சார். அப்போ அதுலேயும் நானும் எங்களோட ஹஸ்பண்டும் தான் நாங்கள் நடித்தோம். அப்போ அதனால தான் நான் திருப்பி அடி எடுத்து வச்சு வந்தேன். அதோட நீண்டுட்டேன், திருப்பி வரல. ஏன்னு சொன்னால் இந்த இப்போ இருக்கிற கலைஞர்கள் வந்து ஒத்துமை குறைவு. நான் இப்போ இந்த சமீப காலங்களாக மிச்சம் பேரோட ஒத்துமைக்காக வேண்டி மிச்சம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இல்லை, அது கிடைக்கல. ஏன்னு சொன்னால் எங்களோட கலைஞர்களும் திறமையானவங்க இருக்கிறாங்க. இனி அது செஞ்சு கொள்றதுக்கு உண்டான அவங்களுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. அப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த சகோதர சிங்கள மொழி திரைப்படத்தில் நடித்ததாக. அப்போ சகோதர மொழி கலைஞர்களோடு சேர்ந்து வேலை செய்யும் போது கிடைத்த அனுபவங்களுக்கு அது சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நல்ல அது வந்து நாங்கள் செஞ்ச வந்து பண்டார வேலையில். அப்போ நாங்கள் எல்லாம் அது ஒரு பெரிய ஒரு அங்கே இருக்க அதை என்ன சொல்கிறது, அதுக்கு அந்த எஸ்டேட்ல அந்த வீடுகள் பங்களோ அந்த பெரிய அந்த பங்களோ எடுத்து அதில் ரூம்ஸ் அதுதான் சாப்பாடுகளும் அது மாதிரி அந்த சரியான ரெஸ்பெக்ட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த அதே மாதிரி இப்போ தமிழ் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க டெக்னீஷியனோட தொழில் செய்கிறதும் அவங்களுடைய தொழில் செய்கிறதும் வேறுபாடுகள் என்ன மாதிரி இருக்கும்? வேறுபாடுகள் என்று சொன்னால் வந்து இப்போ இல்லை, அவங்களுக்கு வந்து அந்த நேரம் அவங்களுக்கு அந்த காசு இருந்துச்சு. அந்த நேரம் வந்து அவ்வளோ காசுக்கு வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஒரு டிமாண்ட் இருக்குல்ல. ஆனால் இப்போ அப்படி இல்லை பாருங்கள். நாங்கள் அந்த நேரம் 100 ரூபாயில் என்னென்னமோ எல்லாம் செஞ்சுட்டு போகிறோம். ஆனால் இப்போ ஒரு 500 ரூபா மாற்றினா 5000 ரூபா மாற்றினாலும் செய்ய. அதனால இப்போ இருக்கிற கலைஞர்மார எனக்கு குத்தம் சொல்லலாது. இந்த அவங்க நினைப்பாங்க என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்க. நம்ம இப்போ இருக்கக்கூடிய கலைஞர்களை பற்றி நம்ம எங்களுடைய அடுத்த பகுதியில் நாங்கள் பேசுவோம். அதற்கு பிறகு உங்களுடைய திருமணம் நடக்குது. அதுவும் அவரும் ஒரு நடிகர், ஒரு கலைஞர், ஒரு நடன இல்லை அமைப்பாளர் இல்லை, அவர் எம்ஜிஆர் வேடம் போட்டு நடிப்பார். அஸ்லம் எம்ஆர்எம்எஸ். அவருடைய பழக்கம் எப்படி வந்தது, எப்படி திருமணம் முடிந்தது? அவருடைய பழக்கம் வந்தேன்னு சொன்னால் நான் வந்து இந்த ப்ரோக்ராம் எல்லாம் செஞ்சு கொண்டு இருந்தேன். அப்போ எனக்கு வந்து அந்த மிச்சம் தமிழ் கேர்ள்ஸ் குறைவு, நடிகைகள் குறைவு. நீங்கள் சொல்றீங்க உங்களோட காலப்பகுதி. எந்த காலப்பகுதியிலையும் தமிழ் அதாவது தமிழ் பிள்ளைகள் குறைவு. ஏன்னா தாய் தப்ப மாருங்க அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஒரு சின்ன மிஸ்டேக் கொண்டு இருக்குது. அதனால் அந்த பிள்ளையில வந்து அனுப்ப பயனால நான் எங்களோட அப்பாவும் என்னையும் அனுப்பலை. அப்போட நான் ரொம்ப ஒத்துழைக்க அனுப்பலை. என்னையோட சண்டை பிடிச்சி அதுக்கு பிறகு நான் அந்த ப்ரொடியூசர்கிட்ட கொண்டு போய் காட்டினா அவரோட ஒரு ஃப்ரெண்ட் தான் ரோபர்ட் அங்கிள், அவர்னால தான் என்னைய விட்டார். அதுக்கப்புறம் அப்படி போயிட்டு அந்த இதில் எம்ஜிஆர் ஜெயலலிதா சாங்ஸ் எங்களுக்கு போட்டாங்க. அப்போ என்னன்னா தமிழ் தானே, அப்போ அந்த ஜெயலலிதாவுக்கு எனக்கு செட் ஆச்சு. அவர் எம்ஜிஆர். அப்போ அது அப்படியே சொல்கிற எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு சொல்கிற நேரமே அது வந்து காலப்பகுதியில் எங்கள் 2 பேர்த்தையும் அப்படியே சரி சரி சரி. அப்போ அது காதல் திருமணம் ஆகிட்டு வீடுகளில் வந்து உங்களுக்கு வந்து எந்த எதிர்ப்புகள் வந்துச்சா? வீடுகள் எங்கட அப்பா ரொம்ப நீ தெரியும் தானே ஜாதி விட்டு. அப்போ வந்து இருந்தாலும் திருமணம் முடிச்சு அதுக்கு பிறகு திருமணம் முடித்த பிறகு நீங்க திரைத்துறையில இருந்து ஒதுங்கிட்டீங்க. ஆனால் அவர் இல்லை, நான் திரைத்துறையில இருந்து விலக இல்லை. நான் அவருக்கு டான்ஸ், அதாவது பிள்ளைகளுக்கெல்லாம் டான்ஸுகள் சரி சரி பழக்கி அவர்கிட்ட கூட்டு எங்களோட வீட்டில் தான் ரியல்ஸலே நடக்கும். சரி சரி சரி. அதனால அப்படி செஞ்சு அந்த ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருந்தேன். ஆனால் அவர் தான் அதை கண்டினியூ படுத்தி கொண்டே போனார். இடையில நல்ல ப்ரோக்ராமுங்க அந்த தமிழ் சங்கத்துல எல்லாம் பெரிய ப்ரோக்ராம் அந்த நேரம் எல்லாம் நான் அவரோட பாட்டு செய்வேன். அது விடண்டு இல்லை, இடையில முக்கியமான இதுகளுக்கு போயிட்டு. இல்லை, கொழும்பை தவிர்த்து வேற எங்கெங்கெல்லாம் போயிருக்கிறீங்க நீங்க? கொழும்பை தவிர்த்து நெஹட்டன், நூரெலியா நிகழ்ச்சி செய்திருக்கீங்க. மேடை நிகழ்ச்சி நிறைய செஞ்சிருக்கோம். கைத்தட்டல்கள், மக்கள் வரவேற்பு எப்படி இருந்தது? அப்படி ஒரு ஏன்னா அந்த பகுதி மக்களை மறக்க முடியாது. அப்படியான ஒரு எங்களுடைய
கலாச்சாரம், எங்களுடைய வாழ்க்கை எல்லாத்தோடையும் கலந்தவங்க. அவங்களெல்லாம் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அவங்கள்ட்ட இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, அவங்கள்ட்ட எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் கலையை ரசிப்பாங்க. அது சரியான குழுவில் உள்ளவங்களுக்கு வந்து அடுத்த நேரம் என்ன சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணணும், இன்னைக்கு எவ்வளோ உழைக்கணுங்கிற பரபரப்பான சூழல். அந்த பரபரப்பான சூழல்னு சொன்னால் இப்போ வந்து இந்த அவங்களுக்கு வந்து சரியான வேலைகள் இல்லை. அப்போ காசும் வந்து இப்போ எதை எடுத்தாலுமே கூட. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அப்போ இன்றைய நாளை கழிக்கிறதுக்கு அவங்க ஏதாவது ஒன்று தேடி. இப்போ நான் ஒரு ஷூட்டிங் வர்றது இப்போ குறைவு. ஒரு ஜென்ஸ் வந்து ஏன்னா அவங்களுக்கு வேலை. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே திரு ஆறுமுகம் ரவீந்திரன் வந்தார். அவர் கூட பேசும்போது கூட அவரும் இதை தான் சொன்னார். தொழில் ரீதியாக இலங்கையில் யாரும் கலையை செய்கிறதில்லை, வேறொரு தொழில் செய்து கொண்டு தான் டைம் கிடைக்கிற நேரம் இந்த கலை. இதை வந்து அவங்க ஒரு கலையாக மதிக்கிறவங்க, கலையில் பற்று உள்ளவங்க வந்து அது கலையாக நினச்சி வாராங்க. ஆனால் அது வந்து அவங்களுக்கு வேலைப்பளு இருக்கிறார்கள், அதை நினச்சி வாரதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. இப்போ நான் எல்லாம் வந்து இப்போ நான் ஒரு வேலைக்கு போனேன்னா இது செஞ்சேன்னா எனக்கு இந்த கலைக்கு வர இயலாது. இப்போ மிச்சம் கடை நடிகை மாதிரி இருக்காங்க, அந்த வேலையை செஞ்சு கொண்டு கலைக்கு வந்து கொள்ள இல்லாத நிலைமை இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு மிச்சம் ஒதுங்கி போகிற நிலைமையில இருக்காங்க. இப்போ என்ன சொன்னால் இதில் ஒரு சம்பளம்னு எதிர்பார்த்து வந்து செய்ய இயலாது. அதான் நீங்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா இந்தியாவில் வந்து கலைன்றது வந்து ஒரு தொழில். ஆனால் இங்கே வந்து அது தொழில் இல்லை, தொழிலாக அதை ஏற்க. அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வர சொன்னால் நீங்கள் இன்னும் ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருந்தால் அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் போக முடியாது. இங்கே வேலையும் பார்க்கணும், அங்கே லீவும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க சம்பளத்துக்கு தானே நாங்கள் வேலை செய்யறோம். அப்போ இவ்வளோ பெரிய கலைஞராக இருந்தாலும் லீவ் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அது எங்களுக்கு கலைஞர்ன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுத்து எங்களுக்கு வேறையா வைக்கிறது இல்லையே. அப்படி இருந்தால் இன்னைக்கு நடிகைமாருக்கு கூட இருந்திருப்பாங்க, நடிகர்மார்களும். இப்போ அது இல்லாதனால தான் இன்னைக்கு எங்களோட கொழும்புல கலைஞர்கள் எல்லாம் குறைவு, ஒரு நிகழ்ச்சி செய்கிறதும் குறைவு. முக்கியமான ஒரு விஷயம், இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் வந்து நிறைய பேச வேண்டியிருக்குது. அதாவது தமிழ் கலைஞர்கள், தமிழ் கலைத்துறை ஏன் இவ்வளோ பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்தது என்பது தொடர்பாக ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.